நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழகம் முழுவதும் +2 பொதுத் தேர்வு தொடங்கியது. 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்பு. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும், அரசியலாக பார்க்க வேண்டாம் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலில் மாசி திருவிழா தொடக்கம். அதிகாலை 1 மணிக்கே கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள். நடிகர் சிவாஜி கணேசன் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திரைப்பட தயாரிப்புக்காக பேரன் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாததால் நடவடிக்கை. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் கோலாகலமாக நடைபெற்ற ஆஸ்கார் விருது விழா. 5 விருதுகளை அள்ளியது அனோரா திரைப்படம். விறுவிறுப்பான கட்டத்தில் ஐசிசி சாம்பியன் கோப்பை கிரிக்கெட். முதல் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலியா நாளை மோதல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தை அரசியலாக பார்க்காமல் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நாகையில் நடைபெற்ற திமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் மணமக்களை வாழ்த்தினார். பின்னர் உரையாற்றிய அவர், தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தமிழ்நாட்டின் உரிமையை பறிக்க மத்திய அரசு முயற்சி செய்கிறது என்று குற்றம் சாட்டினார். அனைத்து கட்சி கூட்டத்தை அரசியலாக பார்க்கக்கூடாது என்றும் இது நமது உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்றும் கூறிய அவர், இதில் எந்த கட்சியும் கௌரவம் பார்க்காமல் நமது மாநிலத்தின் நலனை கருத்தில் கொண்டு கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நீட் தேர்வை ரத்து செய்வது தொடர்பான ரகசியத்தை முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நீட் தேர்வு குறித்த அச்சம் காரணமாக இந்துமதி என்ற மாணவி தற்கொலை செய்து கொண்டுள்ளார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சி அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாமும் மருத்துவர் ஆகிவிடலாம் என்கிற லட்சியத்தோடு அல்லும் பகலும் படித்து வரும் மாணவர்கள் மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் ஆகியும் இன்று வரை அவர்களுக்கு நீட் தேர்வு ரத்து தொடர்பான ரகசியத்தை திமுக அரசு கூறவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். நீட் தேர்வு ரத்து குறித்த பொய்யான நம்பிக்கையை ஏற்படுத்தி மாணவர்களையே குழப்பத்திலேயே வைத்திருக்கும் திமுக அரசுதான் மாணவியின் மரணத்திற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு ரகசியம் என திமுக கூறியது பொய்தான் என்ற உண்மையை ஒப்புக்கொண்டு இனியாவது எந்த நீட் மரணமும் நிகழாவண்ணம் தடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். திரைப்பட தயாரிப்புக்காக மறைந்த நடிகர் சிவாஜி கணேசன் பேரன் துஷ்யந்த் வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்தாததால் அந்த வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நடிகர் சிவாஜி கணேசனின் பேரன் துஷ்யந்துக்கு சொந்தமான ஈஷன் தயாரிப்பு நிறுவனம் ஜகஜால கில்லாடி என்ற படத்தை தயாரிக்க ஆண்டுக்கு 30% வட்டியுடன் 3,74,00,000 ரூபாயை வங்கியில் கடனாக பெற்றது. கடனை திருப்பி செலுத்தாததால் வட்டியுடன் சேர்த்து 9,39,00,000 ரூபாயை செலுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடன் கொடுத்த தனபாக்கியம் என்டர்பிரைஸ் என்ற நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் இதுகுறித்து துஷ்யந்த் நிறுவனம் பதிலளிக்காததால் சிவாஜி கணேசன் வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. சுமார் 8 லட்சம் மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகிறார்கள். தமிழ்நாடு பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தின் கீழ் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கி வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுவதற்கு ஏதுவாக 3316 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இன்று தமிழ் மொழி பாடத்தேர்வு நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் நடைபெறும் தேர்வில் 7518 பள்ளிகளில் இருந்து 8,03,000 மாணவ மாணவிகளும் 18,344 தனி தேர்வர்களும் 145 கைதிகளும் பங்கேற்றுள்ளனர். தேர்வை கண்காணிக்க ஒவ்வொரு நாளும் 45,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், தேர்வு முறைகேடுகளை தடுக்க 4,800க்கும் மேற்பட்ட பறக்கும் படைகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. +2 பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இன்று முதல் பொதுத் தேர்வுகளை எழுதவுள்ள 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் தனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். திட நம்பிக்கையோடும் பெரும் மகிழ்வோடும் தேர்வுகளை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் விரும்பும் உயர்கல்வியை பெறுவதற்கேற்ப அனைத்து பாடத்திட்டங்களிலும் நல்ல மதிப்பெண்களை பெற நெஞ்சார வாழ்த்துகிறேன் என்றும் தெரிவித்துள்ளார்.
12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பொதுத் தேர்வு எழுதவுள்ள 11 மற்றும் 12ஆம் வகுப்பைச் சேர்ந்த அன்பு தம்பிகள் மற்றும் தங்கைகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். பொதுத் தேர்வினை துணிவுடனும் தன்னம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு தேர்வில் வெற்றி பெற்று வாழ்வில் சிகரம் தொட வாழ்த்துவதாக நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்காக திருச்சி மாவட்டத்தில் 131 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அங்கு 31,580 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகிறார்கள். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியுள்ள நிலையில் முதல் நாளான இன்று தமிழ் உள்ளிட்ட மொழி பாடங்களுக்கான தேர்வு நடைபெற்றது. திருச்சி மாவட்ட அளவில் 106 அரசு பள்ளிகள், 71 அரசு உதவி பெறும் பள்ளிகள், 81 தனியார் மெட்ரிக் பள்ளிகள் என மொத்தம் 258 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் 131 தேர்வு மையங்கள் மூலம் தேர்வு எழுதுகிறார்கள். தேர்வு எழுதும் மையங்களை ஆய்வு செய்வதற்காக திருச்சி மாவட்டத்தில் மற்றும் 230 பறக்கும் படையினர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலப்புத்தூர் புனித பிலோமினாள் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தேர்வு மையத்தை பார்வையிட்டார். மயிலாடுதுறையில் +2 தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பேனா, பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரண பொருட்கள் வழங்கப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை, சீர்காழி, குத்தாலம், தரகம்பாடி ஆகிய பகுதிகளில் அனைத்து பள்ளிகளிலும் +2 தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தேர்வுக்கு தேவையான பொருட்கள் வழங்கப்பட்டன. அனைத்து பள்ளிகளிலும் தேர்வு எழுத செல்லும் மாணவ மாணவிகளுக்கு பேனா, பென்சில் உள்ளிட்ட உபகரணங்களை வழங்கினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழாவை ஒட்டி அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு முதலில் விஸ்வரூப தீபாராதனையும் பின்னர் உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து கோவில் கொடிமரம் முன்பு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அதிகாலை 5 மணிக்கு கோவில் செப்பு கொடிமரத்தில் மாசி திருவிழா கொடி ஏற்றப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அப்போது அங்கு குழுமியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா பக்தி முழக்கத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். 12 நாட்கள் நடைபெறும் இந்த மாசி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. 13ஆம் தேதி இரவு தெப்ப உற்சவம் நடைபெறும். ஹாலிவுட் திரைப்படமான அனோரா படம் 5 ஆஸ்கார் விருதுகளை வென்று அசத்தியுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான 97வது ஆஸ்கார் விருது வழங்கும் விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் சிறந்த திரைக்கதை, படத்தொகுப்பு, இயக்குனர், நடிகை, திரைப்படம் என மொத்தமாக 5 விருதுகளை அனோரா திரைப்படம் அள்ளிச் சென்றது. இப்படத்திற்காக சிறந்த இயக்குனர், திரைக்கதை, படத்தொகுப்பு, சிறந்த படம் என படத்தின் இயக்குனர் ஷான் பேக்கர் 4 ஆஸ்கார் விருதுகளை வென்று வரலாறு சாதனை படைத்தார். அனோரா படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான விருதை மைக்கி மேடிசனும், தி புரூட்டலிஸ்ட் படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான விருதை ஏட்ரியன் என்பவரும் வென்றுள்ளார். தி புரூட்டலிஸ்ட் படம் 3 ஆஸ்கார் விருதுகளை வென்றுள்ளது. பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி மேட்டூர் அனல் மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியை புறக்கணித்து 4வது நாளாக இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டூர் அனல்மேல் நிலையத்தில் நாளொன்றுக்கு 1440 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கு பல்வேறு பிரிவுகளில் 1500க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி கடந்த 28ஆம் தேதி முதல் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியை புறக்கணித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். 4வது நாளாக இன்றும் அவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனல் மின் நிலையம் எதிரே உள்ள மின்கம்பம் மற்றும் டிரான்ஸ்பார்மர் மீது ஏறி தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர். ஐசிசி சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் நாளை மோதுகிறன. துபாயில் உள்ள சர்வதேச விளையாட்டு அரங்கில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. இந்த போட்டியின் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்தியா தான் சந்தித்த 3 லீக் ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று 6 புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்தது. இதில் நியூசிலாந்து 2ஆம் இடம் பிடித்ததை அடுத்து இவ்விரு அணிகளும் அரையிறுதிக்கு முன்னேறின. பி பிரிவில் ஆஸ்திரேலியாவும் தென்னாப்பிரிக்காவும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றன. துபாயில் நாளை நடைபெறும் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் சமபலம் வாய்ந்த இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் களமிறங்குகிறன. இந்த போட்டிக்காக இந்த 2 அணிகளும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.